குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். நேயர்களே, இந்த பதிவில் நாம் குரு பகவான் மேச ராசியில் உள்ள பரணி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இவ்வளவு காலகட்டங்கள் குரு பகவான் மேச ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தில் ராகு பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருந்தார். குரு ராகு சேர்க்கையால் இந்த இடத்தில் பெரும்பான்மையான அன்பர்களுக்கு பண கஷ்டங்களும் பணம் சார்ந்த பிரச்சனைகளும் அடிதடிகளும் வம்பு வழக்குகளும் ஏற்பட்டு கடுமையான சோதனைகளை சந்தித்து கொண்டு இருந்தார்கள் என சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான பல அட்டகாசங்களை எல்லாம் இவர்கள் இருவரும் இணைந்து செய்து கொண்டு இருந்தார்கள். இந்த தேதியிலிருந்து, அதாவது 2023 வருடம் ஜூன் மாதம் 21 தேதியிலிருந்து குரு பகவான் ராகுவை விட்டு விலகி அடுத்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் ஏறத்தாழ ஒரு 296 நாட்கள், ஒரு நல்ல ஒரு நீண்ட காலகட்டங்கள் இயல்பான நிலையில் மீண்டும் வக்ரம் பெற்று மற்றும் வக்ர நிவர்த்தியாகி மற்றும் இயல்பான நிலையில் இப்படியெல்லாம் இந்த பரணி நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறார். அதாவது 14/4/2024 வரை பயணம் செய்கிறார். இந்த சஞ்சாரத்தின் போது 12 ராசி அன்பர்களுக்கும் மேஷ, ரிஷபம், மிதுனம், அதே போல கடகம், சிம்மம், கன்னி, தனுசு, கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி 12 ராசி அன்பர்களுக்கும் 12 லக்ன அன்பர்களுக்கும் என்ன மாதிரி மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி பலன்களை வெளிப்படுத்த போகிறார் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு முழுக்க முழுக்க திதி, நித்திய நாமயோகம், கரணம், நீங்கள் ஜனனித்த திதி, நித்திய நாமயோகம், கரணம் இதையெல்லாம் இணைத்து தான் பார்க்க போகிறோம். இதையெல்லாம் நாம் இணைத்து பார்ப்பதால் இந்த பலன்கள் முழுக்க முழுக்க ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சரியான துல்லியமான பலன்களாக நிச்சயமாக நமக்கு அமையப் போகிறது. சரிங்களா? இதில் இப்போ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்க திதியின் அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் பிறந்தது பிரதமை, சதுர்த்தி, துவாதசி, திரையோதசி, துதியை, சப்தமி, ஏகாதசி, ஷஷ்டி, இந்த திதிகளில் நீங்கள் வளர்பிறையிலையோ அல்லது தேய்பிறையிலையோ பிறந்திருந்தால் கண்டிப்பாக இந்த 296 நாட்களில் உங்களுக்கு பண கஷ்டங்கள் என்பது ஏற்பட போகிறது. பணம் சார்ந்த பிரச்சனைகள் என்பது உருவாகப் போகிறது. இப்போ அதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன வழி? ஏன்னா பணப்பிரச்சனை வந்துருச்சுனாவே அது எல்லா வகையிலும் நம்மை பாதிக்கும். அப்போ அதை சரி செய்வதற்கு, அதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, திதியால் ஏற்படக்கூடிய தோஷங்களை திதிக்குரிய ஆலயங்கள் அல்லது திதிக்கு உண்டான நித்திய தேவதைகளை வைத்து எளிதில் நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த திதிக்கு உண்டான ஆலயங்கள் என்பது, நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க, அந்த கோவில் ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கலாம். அது இல்லாமல் இந்த 300 நாட்களில் நீங்கள் ஒரு முறை போயிட்டு வந்தால் பயனளிக்காது. கண்டிப்பாக பிரச்சனைகள் சரியாகாது. ஆனால் இந்த திதி நித்திய தேவதைகளை நீங்கள் பிறந்த திதி மாதம் ஒரு முறை வரும், அந்த நாளில் நீங்கள் வீட்டிலே அந்த தேவதையினுடைய படத்தை வைத்து வழிபாடு செய்யும் போது அற்புதமான தோஷ நிவர்த்தியை நாம் பெற்று பண கஷ்டத்திலிருந்து நம்ம எளிதில் மீண்டு வந்துடலாம். அப்போ அந்த திதி நித்திய தேவதை வழிபாடு தான் இருக்கிறதுலே சிறப்பு. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிரதமை வளர்பிறை திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் பாதிப்பு இருக்குன்னு பார்த்தோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, திதி நித்திய தேவதைகளில் காமேஸ்வரி நித்யா அப்படின்ற ஒரு தேவதை இருக்காங்க. அந்த தேவதையினுடைய படத்தை கூகுளில் போயிட்டு காமேஸ்வரி நித்யா
பிக்சர் அல்லது படம் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா படம் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் போய் கொடுத்தீங்க அப்படின்னா பிரேம் பண்ணி அழகாக கொடுத்துருவாங்க. அதை வாங்கி வச்சுக்கணும். அதே போல் அந்த தேவதைக்கு உண்டான காயத்ரி மந்திரம், மூல மந்திரம், மேலும் அவருக்கு பிடித்தமான மலர்கள், பிடித்தமான நெய்வேத்திய உணவுகள், இதெல்லாம் கூட நெட்லேயே கிடைக்கும் உங்களுக்கு. அதையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் மாதத்தில் ஒரு முறை நீங்கள் பிறந்த அன்று அந்த தேவதையினுடைய படத்தை வைத்து ஒரு தீபம் போட்டு அதுக்கு பார்த்தீங்க அதுக்கு பிடித்தமான மலர்களை வைத்து, உணவுகளை வைத்து, ஊதுபத்தி சூடங்கள்லாம் காட்டி, சாம்பிராணி புகை காட்டி, மனதார அந்த மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யும் போது இந்த தனக்காரகனால் ஏற்படக்கூடிய பண பாதிப்புகள்லேருந்து நீங்கள் வந்து அழகாக வந்து மீண்டு வந்துட முடியும். இந்த திதியை பொறுத்தவரை நீங்கள் காலண்டர் கூட தெரிஞ்சுக்கலாம். வளர்பிறை பிரதம திதி என்பது எந்த நாளில் எத்தனை மணிக்கு ஆரம்பமாகிறது என்பது காலண்டர்லேயே இருக்குது. உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் மொபைல் ஆப், காலண்டர் ஆப் நிறைய இருக்குது, ஃப்ரீயாகவே இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்போ வளர்பிறை பிரதமையில் பிறந்திருந்தீங்கன்னா காமேஸ்வரி நித்யாவினுடைய வழிபாட்டை வந்து பண்ணணும். அதே தேய்பிரையில் பிறந்திருந்தீங்கன்னா சித்ரா நித்யா அவர்களுடைய வழிபாட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதே போல் சதுர்த்தி வளர்பிறை திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் பாதிப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா பேருண்டா நித்யா அப்படின்றவர்களுடைய படத்தை வைத்து வழிபாடு பண்ணணும். தேய்பிரையில் பிறந்திருந்தீங்கன்னா விஜயா நித்யா அவங்களுடைய படத்தை வைத்து வழிபாடு பண்ணணும். அதே போல் துவாதசி திதியில் வளர்பிறையில் பிறந்திருந்தால் பாதிப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், விஜயா நித்யாவினுடைய படத்தை வந்து பயன்படுத்திக்கலாம். தேய்பிரையில் பிறந்திருந்தீங்கன்னா பேருண்டா நித்யாவினுடைய படத்தை வைத்து பயன்படுத்திக்கலாம். அதே போல் திரையோதசி திதியில் நீங்கள் வளர்பிறையில் பிறந்து நீங்கள் என்ன பண்ணணும், சர்வமங்களா நித்யாவினுடைய படத்தை வந்து வைத்து பயன்படுத்திக்கணும். தேய்பிரையில் பிறந்திருந்தீங்கன்னா நித்திய கிளீனா அவர்களுடைய வழிபாட்டை வந்து ரெகுலராக எடுத்துக்கணும். ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய அந்த திதியில் ரெகுலராக வந்து பயன்படுத்தணும். அடுத்து துதியை திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் பாதிப்புகள் உண்டு. நீங்கள் என்ன பண்ணணும், பகமாலினி நித்யா அப்படி அவங்களுடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கோங்க. தேய்பிரையில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா ஜுவாலா மாலினி அவருடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கோங்க. சப்தமி திதி வளர்பிறையில் பிறந்திருந்தால் பாதிப்பு இருக்குது. உங்களுடைய உண்டான திதி நித்திய தேவதை சிவதூதி நித்யா. அதே நீங்கள் தேய்பிரையில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா குலசுந்தரி நித்யா அவருடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கணும். அதே நீங்கள் ஏகாதசி வளர்பிறையில் பிறந்திருந்தால் பாதிப்புகள் இருக்குது. நீங்கள் நீலப்பதாகா அப்படின்ற திதி நித்திய தேவதையினுடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கணும். தேய்பிரையில் பிறந்திருந்தால் வக்னி வாசினி நித்யா அவர்களுடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கணும். சஷ்டி திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் வளபிரையில் பிறந்தீங்கன்னா மகா வஜ்ரேஸ்வரியையும், தேய்பிரையில் பிறந்திருந்தால் நித்யா அவர்களுடைய வழிபாட்டையும் வந்து பயன்படுத்திக்கணும். இந்த திதியில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் குரு பரணி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய காலகட்டங்களால் பாதிப்புகள் என்பது உண்டு. பிற திதிகளில் நீங்கள் பிறந்திருந்தால் எந்தவித பாதிப்பும் இல்லை. சரிங்களா? இப்போ அடுத்தது நீங்கள் நித்திய நாமயோகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது வளர்பிறை தேய்பிறை காலகட்டங்களில் திருதி வேதிபாதம் மகேந்திரம் இந்த நாமயோகங்களில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது. திருதி வேதிபாதம் மகேந்திரம் அல்லது ஐந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய நாமயோகத்தில் பிறந்திருந்தால் பாதிப்புகள் உண்டு. அதே போல் வளர்பிறையில் நீங்கள் வந்து சோபனம் ஹர்ஷனம் சுபம் நாமயோகத்தில் பிறந்திருந்தாலும் பாதிப்புகள் வந்து இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் தேய்பிரை பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகத்தில் பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக வந்து பாதிப்புகள் வந்து இருக்குது. குறிப்பாக நீங்கள் ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரத்தினுடைய 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால், அதே போல் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரங்களுடைய 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் உருவாகி அதன் மூலமாக பெரும் தன விரயங்கள் என்பது காத்துக்கொண்டு இருக்கிறது. அப்போ நீங்களும் வந்து பாதிப்புக்கு ஆளாவீங்க. அப்போ இதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன வழி அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்ப்போம். சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கு உண்டான பாதிப்பை பற்றி தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசி லக்னத்திற்கு 9ஆம் இடமான மேஷத்தில் குரு பகவான் அமர்ந்து அவருடைய பார்வைகளால் 1ஆம் பார்வை, 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வையால் உங்களுடைய ராசியையும் 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும்
கெடுக்கிறார். அவர் வந்து கெடுக்கிறார். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடம் என்பது குருஸ்தானம், தந்தை ஸ்தானம், தெய்வத்தை குறிக்கக்கூடிய பாவம். அதன் வழி பாதிப்புகள் எல்லாம் வந்து உருவாகும். தந்தையிடம் வந்து ஒரு தடவை வந்து கருத்து வேறுபாடுகள் உருவாகாம வந்து பார்த்துக்கோங்க. அதேபோல உங்களுடைய குருமார்களிடம், ஆசிரியர்களிடம் விட்டு கொடுத்து போங்க. சரிங்களா? அடுத்தது 3ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் கம்யூனிகேஷன், பயணங்கள், தொடர்புகள், பத்திரங்கள், ஒப்பந்தங்கள், வழித்தடங்கள் இதன் பாதிப்புகள்லாம் வந்து உருவாகும். இப்போ இதிலெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக. 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அவுட். குலதெய்வ அனுகிரகம் இல்லைன்னா நிறைய சோதனைகளை வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும். மேலும் 5ஆம் இடம் குலதெய்வம், குழந்தைகள், பூர்வீகம், முன்னோர்கள் இப்படி எல்லா விஷயத்தையும் வந்து குறிக்கும். அதே போல் குரு பகவான் தங்கம், பணம், மதிப்பு மரியாதை, குழந்தைகள், சுப நிகழ்வுகள் எல்லாத்தையும் வந்து குறிக்கும் நமக்கு. அப்போ இதன் வழி பாதிப்புகள்லாம் வந்து ஏற்படும். எங்கே சுற்றுறாலும் பார்த்தீங்க அப்படின்னா பணத்தில் தான் வந்து முடியும். எல்லாமே பண வழி இழப்புகளில் தான் வந்து முடியும். அப்போ இதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி? இப்போ திதிகளில் பிறந்து பாதிப்புனா நம்ம திதி நித்திய தேவதை வழிபாடை நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். நம்ம ஆகாத நித்திய நாமயோகத்தில் பிறந்திருந்தால் இப்போ சொல்ல போகிற வழிபாடுகளை வந்து எடுத்துக்கோங்க. மேலும் உங்களுக்கு வைநாசிக தோஷத்தால் உடல் ரீதியான உபாதைகள் வந்து பெரும் தன இழப்பீடுகள்லாம் உருவாகுது, இண்டிகேட் ஆகுது அப்படின்னாலும் இந்த வழிபாடுகளை வந்து எடுத்துக்கோங்க. அழகாக வந்து மீண்டு வந்துட முடியும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானுக்கே உண்டான ஆலங்குடி குரு பகவானை சென்று வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த சிம்ம லக்ன சிம்ம ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக வந்து பாதிப்புகள் வந்து விலகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய நல்லாடை சிவனை சென்று தரிசனம் செய்வதன் மூலமாகவும் இந்த பாதிப்பை வந்து நீங்கள் வந்து குறைத்து கொள்ள முடியும். மேலும் 5ஆம் பாவம் உங்களுக்கு தனுசா அமைந்து அந்த வீட்டு ஓனர் குரு பகவான் அவரே வந்து மேசத்தில் அமர்ந்து 9ஆம் பார்வையில் பார்த்து பாதிப்பை தராரு. இப்போ என்ன பண்ணணும்? இந்த 300 நாட்களில் குலதெய்வத்தினுடைய வழிபாட்டை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்திக்கணும். சரிங்களா? அப்படி வந்து குலதெய்வ வழிபாட்டை வந்து ரெகுலராக எடுக்கும்போது நிச்சயமாக வந்து நம்ம வந்து பெரிய பாதிப்புலேருந்து தப்பிச்சுக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி திதிகளில் நீங்கள் வந்து பிறக்கலை, நித்திய நாமயோகத்தில் பிறக்கலை, உடல் உபாதையை தரக்கூடிய வைநாசிக நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் பிறக்கலை அப்படின்னா மிக்க மிக்க நல்லது. அப்போ உங்களுக்கெல்லாம் என்ன பலன் அப்படின்னா இதே குரு பகவான் நல்ல யோக பலனை வந்து தருவார். அதே 9ஆம் பாவத்தின் வழியாக தந்தையிற்கு உங்களுக்கு நல்ல ஒரு அந்யோன்யத்தை வந்து ஏற்படுத்துவார். தந்தையின் மூலமாக நிறைய பண யோகத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணி தருவார். நல்ல குருமார்கள் வந்து கிடைப்பாங்க உங்களுக்கு. நல்ல ஆசிரியர் வந்து அமைவார். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நல்லாவே இருக்கும். நீங்கள் குலதெய்வத்தை பார்க்குறீங்களோ இல்லையோ, குரு பகவானை பார்க்குறீங்களோ இல்லையோ, அவர்கள் உங்களை பார்த்து கொண்டே இருப்பார்கள்னு சொல்லலாம். நல்ல ஒரு பத்திர ஒப்பந்தங்கள், கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள், நல்ல பயணங்கள், இனிமையான பயணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நிறைவாக கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இதை குறிப்பிட்ட விஷயங்களை நாம் வந்து செய்வதன் மூலமாக பல மடங்கு வந்து உயர்த்திக்க முடியும். உயர்த்திக்கணுமா வேணாமா? எப்பயாவது ஒரு வாட்டி நமக்கு வந்து காத்தடிக்குது. காற்றுள்ள போதே துட்டி கொள்ள வேண்டுமா வேண்டாமா? வேண்டும், கண்டிப்பாக வேண்டும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் குரு பகவானுடைய விஷயங்களை வந்து பல மடங்கு வந்து உயர்த்தணும். உடம்புல கொஞ்சமாவது தங்கத்தை வந்து போடணும். கனக புஷ்பராகம், நவரத்தின கல்லை வந்து பயன்படுத்துறது ரொம்ப யோகம். யானை முடி மோதிரத்தை பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. யானைகளிடம் சென்று ஆசீர்வாதம் வாங்குவது ரொம்ப அற்புதமான ஒரு யோகத்தை வந்து தரும். பூனைகளை பராமரிப்பதன் மூலமாக இந்த யோகத்தை வந்து பல மடங்கு உயர்த்திக்கலாம்.
மாதம் ஒரு முறை வரக்கூடிய சதுஸ்பாத கரணத்தில், அதாவது அமாவாசை திதியில், அமாவாசை திதியினுடைய முற்பகுதியில் இந்த சதுஸ்பாத கரணம் வரும். அந்த திதி அமாவாசை திதி ஆரம்பமாகி முதல் 12 மணி நேரம் அது நீடிக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் குரு பகவான் வழிபாடு எடுக்கிறது, நாய்களுக்கு உணவளிப்பது, அதன் மூலமாக அந்த யோகத்தை வந்து அதிகப்படுத்திக்கலாம். எப்போ நீங்கள் குரு பகவான் வழிபாடு பண்ணாலும் சரி, வீட்டில் குரு பகவானுடைய படம் வைங்க, கோவிலுக்கு போங்க, தனி கோவிலாக இருந்தாலும் சரி, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானாக இருந்தாலும் சரி, போகும்போதெல்லாம் உங்களால் முடிந்த மஞ்சள் நிற வஸ்திரங்கள், மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள், மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய நெய் தீபம், மஞ்சள் நிற திரி போட்டு ஏற்றுங்க. மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துகிட்டு போங்க. நல்லா மூக்குகளை, வெள்ளை மூக்குகளை வந்து நல்லா வேவிச்சு மஞ்சள் கலந்து, முடிஞ்சளவு வந்து மஞ்சளை வந்து கலந்து, மஞ்சள் நிற சுண்டல், அப்புறம் என்ன பண்ணலாம், மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய மாம்பழம், நல்லா பழுத்த நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய மாம்பழம், அதேபோல் மஞ்சள் நிற பூசணியில் செய்த உணவுகள், உருளைக்கிழங்கில் சமைத்த உணவுகள், பூரி, மேலும் பார்த்தீங்க அப்படின்னாக்க நெய்யில் செய்த பதார்த்தங்கள், இந்த லட்டு, பூந்தி, இந்த மாதிரி உணவுகள், பஜ்ஜி பாருங்கள் மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும். மேலும் பாதாம், பிஸ்தா, முந்திரி, அந்த மாதிரி விஷயங்கள் மஞ்சள் நிறத்தில் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே குரு பகவானுடைய உணவுகள். அந்த மாதிரி உணவுகளை வாங்கி சென்று நைவேத்தியம் செய்து தெய்வத்துக்கு, அல்லது வீட்டிலே வழிபாடு பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற அன்பர்களுக்கு, கோவில் வரக்கூடிய பக்தர்களுக்கு தான தர்மங்கள் செய்வதன் மூலமாக உங்களுடைய யோகத்தை வந்து அதிகப்படுத்திக்க முடியும். நீங்களும் மஞ்சள் நிற ஆடைகளை வந்து பயன்படுத்துங்க, வேட்டி வந்து பயன்படுத்திக்கோங்க, ஒரு துண்டு, ஒரு கர்ச்சீப் அந்த மாதிரி கூட பயன்படுத்திக்கலாம். மஞ்சள் நிற பொட்டை வந்து வைங்க நெற்றியில். சந்தன மரம், அரச மரம், அதெல்லாம் வழிபாடு வந்து ரொம்ப நல்லது. அந்த இலைகளை, அந்த சீவலை பணம் வைக்கக்கூடிய இடங்கள்லாம் வைங்க. பூஜை அறைகளை, கோவில்களை சுத்தமாக வச்சுக்கோங்க. சுத்தம் தான் வந்து குரு பகவான். நீங்கள் உங்களுடைய ஆடை, உங்களுடைய இருப்பிடம் எல்லாமே வந்து சுத்தமாக இருக்கணும். உங்களுடைய வாகனம், புதிய நோட்டுகளை வந்து பயன்படுத்துங்க. ரூபாய் நோட்டை 1, 2 வந்து எடுத்து வச்சுக்கோங்க. வழிபாட்டுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. சேமிப்பு இடத்துல வைங்க, பூஜை அறையில் வைங்க, பர்ஸில் வைங்க, ஹேண்ட்பேக்கில் வைங்க. அதையெல்லாம் வந்து எப்பொழுதுமே எடுக்கவே கூடாது. சரிங்களா? எந்த அளவுக்கு வந்து புதிய நோட்டுகளை வந்து வச்சுருக்கீங்களோ அது குரு பகவானுக்கு உண்டான ஒரு அம்சமாக கருதப்படும். இப்படிலாம் நீங்கள் பண்ணும்போது இதை வந்து ஒரு நாள் இல்லை, நீங்கள் வந்து இந்த முடிந்த அளவு இந்த 300 நாளில் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கு. இன்றைக்கி மூக்குகளை சுண்டலை சாப்பிட்லாம், நாளைக்கு உருளைக்கிழங்கு சாப்பிட்லாம், அடுத்த நாள் கொஞ்சம் 4 முந்திரி வந்து சாப்பிட்டு போகலாம். ஸோ நெய் ஊற்றி ஒரு தோசை சாப்பிட்லாம். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கணும். அப்படிலாம் பண்ணும்போது இந்த யோகம் வந்து பல மடங்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இந்த அற்புதமான தகவல்களை முடிந்தளவு வந்து பகிருங்கள். நீங்கள் எனக்கு கொடுத்து வந்த ஆதரவுகளுக்கு எனது மனமார்ந்த நன்றி. எனக்கு இந்த அற்புதமான கலையை போதித்த அனைத்து குருமார்களுக்கும், இந்த பிரபஞ்ச குருவிற்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.